மாலை வணக்கம். எல்லோருக்கும் திரும்பமாக இன்னொரு வேத பாடத்திலே சந்திக்கின்றோம். உங்களோடு கூட இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் அந்த வேத பாடத்துக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்துக்குள் கடந்து போவோம். அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இதோடு கூட நீர் இப்பொழுது இருக்கின்றதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை வழி நடத்தும், கற்றுத்தாரும். இருதயங்களை நாங்கள் தயார் பண்ணி கொள்கிறோம். பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலே ஒரு புரிதான ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி கருவி செய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. சரி, நாங்கள் இப்போ மகா பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே வேத பாடத்தை தொடங்கி இருக்கிறோம். போன கிழமை 1ஆம் பாகத்தை முடித்தோம். இன்றைக்கு 2ஆம் பாகம். நீங்கள் இன்றைக்கு முதலாவது நாள் இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்கிறீர்கள் என்றால் இந்த வேத பாடத்தை பார்த்துவிட்டு எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் 1ஆம் பாகத்தையும் பார்க்கும்படியாக தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏனென்றால் 1ஆம் பாடத்திலே நாங்கள் அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம். 1ஆம் பாகத்தின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு. அப்ப நான் போன கிழமை எப்படி பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் இயேசுவோடு கூட தனிப்பட்ட ரீதியில நடப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்பதை நான் காண்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில முக்கியம் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் இயேசுவோடு கூட நடப்பதற்கு என்பதை நான் மிகவும் தெளிவாக போன கிழமை காண்பித்தேன். போன கிழமை நாங்கள் எங்கு முடித்தோம் என்றால், மறுரூப மலையிலே பேதுரு, யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்து மறுரூபமாவதை கண்டார்கள். மோசையும் எலியாவையும் கண்டார்கள். இவைகள் எல்லாவற்றையும் கண்டுவிட்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் இல்லை. அங்குதான் நாங்கள் முடித்தோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு மாற்றமே இருக்காது. கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு மதமாய் மாறிவிடும். மதம், சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள் இவைகளை பின்பற்றுகிறீர்களே ஒழிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் இருக்காது. இதுதான் சீஷர்களுக்கும் நடந்தது. இயேசுவோடு கூட 3.5 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்து நடந்து அவரோடு கூட இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் வராததற்கு காரணம், காண முடியாத அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் வராததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுதான். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிதான தீர்க்க தரிசனங்களை நீங்க பெற்றுக்கொண்டாலும், எவ்வளவு பெரிதான தரிசனங்களை கண்டாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால், இயேசுவோடு கூட நடப்பது இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுதல் வருவது மிகவும் கடினமான ஒரு காரியம். அன்றைக்கு மோசையை கண்டார்கள். பேதுரும், யாக்கோபும், யோவானும் மோசே இயேசுவோடு கூட பேசிக்கொண்டிருப்பதை கண்டார்கள். அதை கண்டுவிட்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் வரவில்லை. எலியாவை கண்டார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தரிசனங்களை காணலாம். மறுரூப மலையில எலியாவை கண்டார்கள். இந்த 3 பேரும் அவருடைய வாழ்க்கையில ஆனால் ஒரு மாற்றுதல் வரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றுதலை கொண்டு வருவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆரம்பிப்போம். வேத புத்தகத்தை கொண்டு வந்தீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து, யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் உங்களுக்கு பாவத்தை குறித்து ஒரு உணர்வு வரும், நீதியை குறித்து ஒரு உணர்வு வரும், நியாய தீர்ப்பை குறித்து ஒரு உணர்வு வரும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் இவைகளை உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் இல்லாத போது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத போது நீதியை குறித்தோ பாவத்தை குறித்தோ நியாய பிரமாணத்தை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ எந்த விதமான ஒரு கடிந்து கொள்ளுதலும் உணர்த்துதலும் இருக்கவே இருக்காது. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றுதல் வராது.
இப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எப்படி மாற்றுதல் வரும் ஜீவியத்துல? அப்ப இன்னொரு வார்த்தையில நான் சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்ட அதிசயங்களை கண்டாலும், எப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டாலும், நான் என்னதான் சொன்னாலும் இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றுதலை கொண்டு வராது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாவிட்டார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டாலும் அவருடைய வாழ்க்கையில மாற்றுதல் வராததற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாததுதான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத விடத்தில் ஒரு உணர்த்துதல் இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை குறித்ததான ஒரு வாஞ்சை இல்லை. அருமையான தேவஜனங்கள், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை குறித்ததான ஒரு பசி தாகம் இருக்கவே இருக்காது உங்களுடைய வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்காவிட்டால் சபை உருவாக்கப்பட்டிருக்க மாட்டாது, சபை இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கவும் மாட்டாது. பரிசுத்த ஆவியானவர்னால் தான் சபை உருவாக்கப்பட்டது. இவ்வளவு தூரம் சபை, இவ்வளவு உபத்திரவங்களுக்கு கூட கடந்து போன சபை இன்றைக்கும் கிறிஸ்தவ சபை நிற்கின்றது என்றால் அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். அவருடைய இயேசுவோடு கூட இருந்த 3.5 வருடம் இயேசுவோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை கண்டு இயேசு போதித்த போதனைகளை கேட்டு இயேசுவோடு கூட வாழ்ந்த சீஷர்களே அவரை மறுதலித்து விட்டு ஓடி போனார்கள் என்றால் மற்றவர்கள் ஓடிப்போவது எவ்வளவு விலகு. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் முகமுகமாய் அவரை சந்திக்கவில்லை, அவரோடு கூட வாழவில்லை, அவருடைய பிரசங்கங்களை தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் கேட்கவில்லை. ஆனாலும் இன்றைக்கு இவ்வளவு தூரம் சபை கடந்து வந்திருக்குது என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் அதற்கு காரணம். அருமையான தேவஜனங்களே, ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபை இல்லை. இன்றைக்கு சபையிலே பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரிக்காமல் உதாசீனம் செய்கிறதின் நிமித்தமாக தான் சபைகளிலே வல்லமை இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகள் ஒரு மாற்று சமயங்களை போல் மாறிவிட்டதன் காரணம் இதுதான். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லாதது, பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்கப்படாதது. இன்றைக்கு சில சபைகளிலே சடங்குகள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், பரம்பரையாக கடந்து வருகின்ற சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவரை விட. அவர்களுக்கு இந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள் முக்கியம் பரிசுத்த ஆவியானவரை விட. இப்பொழுது எப்படி கர்த்தருடைய வல்லமை அங்கு வெளிப்பட முடியும்? எப்படி இயேசுவுக்காக வைராக்கியமாக வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காலமும் இயேசுவுக்காக வைராக்கியமாய் நீங்கள் வாழவே முடியாது. சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு போகவே மாட்டோம். பேதுரு சொன்னார், உமக்காக நான் மரிக்கவும் தயார் என்று பேதுரு சொன்னார். நாங்கள் உம்மோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று, உமக்காக எதையும் நாங்கள் செய்ய தயாராயிருக்கிறோம் என்று சீஷர்கள் சொன்னார்கள். ஆனால் உபத்திரவம் வந்த போது எல்லோரும் அவரை தனியே விட்டு ஓடிவிட்டார். கடைசி அவர் தனிமையாக சிலுவையிலே தொங்கினான். யோவான் மாத்திரம்தான் அந்த இடத்துல பக்கத்திலே நின்றார். அப்ப நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவுக்கு பொருந்தனை பண்ணுகின்ற எப்படிப்பட்ட பொருந்தனையும் உங்களால் வைக்க முடியாது, காக்கவும் முடியாது. ஏனென்றால் உங்களுடைய சுய பலத்தினாலே நீங்கள் சில பொருந்தனைகளை இயேசுவுக்கு பண்ணலாம். இப்படிதான் சீஷர்கள் பண்ணினார்கள். ஆண்டவரை உம்மை விட்டு நாங்கள் எப்படி போவோம்? உமக்காக நாங்கள் மரிக்கவும் தயார் என்றார்கள். ஆனால் இயேசுவை கைது செய்ய வந்த போது எல்லோரும் விட்டு ஓடிவிட்டார்கள். ஏன்? அவர்கள் செய்த அந்த பொருந்தனைகள் தங்களுடைய சுய பலத்தினால் தான் செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாததினால் அவர்களால் அந்த பொருந்தனைகளை வைத்துக் கொள்ள முடியாமல் போனது. இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட பொருந்தனையை நீங்கள் இயேசுவுக்கு பண்ணினாலும் அவைகளை பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உங்களால் வைத்து நிறைவேற்றவே முடியாத அருமையானதான்.
தேவஜனங்கள். அதனை செய்து முடிப்பதற்கு நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அவசியம். இந்த வேத பாடத்தின் முக்கியத்துவமே பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அவசியம் உங்களுடைய வாழ்க்கையில் என்பதை காண்பிப்பதற்காக தான். நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவசியம்? எதற்காக? உங்களுடைய விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவா? மற்ற சமயங்களை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய சமயங்களிலும் விசுவாசம் இருக்கின்றது. அவருடைய தேவர்களையும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம் இல்லை. இல்லாவிட்டால் தேவனுடைய செய்தியை உயிருள்ளதாய் வைத்துக் கொள்வதற்காக, தேவன் கொடுத்த செய்தியை உயிரோடு கூட வைத்துக் கொள்வதற்காக, வசனத்தை உயிரோடு வைத்துக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவசியம் இல்லை. மற்ற சமயங்களிலும் போதனைகள் இருக்கின்றன, அங்கும் பிரசங்கிக்கிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கூட உங்களால் பிரசங்கிக்கவும் முடியும். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் ஒரு நன்றாக படித்து விட்டு ஒரு பிரசங்கத்தை செய்யலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரசங்கிப்பதற்கும் தேவனுடைய செய்தியை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் அவசியம் என்று இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலும் இந்த செய்திகள் ஜீவிக்கலாம், பிரசங்கிக்கலாம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல். அப்ப ஏன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அவசியம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரியா, வேறு எந்த சமயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சமயத்திலும் யாருமே சொல்ல முடியாது என்னுடைய தேவன் எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். வேறு எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும், இந்து சமயம் எடுங்கள், இஸ்லாமிய சமயம் எடுங்கள், புத்த மதத்தை எடுங்கள், சிந்தி மதத்தை எடுங்கள், எல்லா மதத்தை எடுத்துக்கொண்டாலும் விசுவாசம் அங்கு இருக்கின்றது. அவர்கள் ஏதோ ஒன்றை விசுவாசிக்கிறார். இரண்டாவது, அவர்களுக்கென்று ஒரு செய்தியும் இருக்கின்றது, அவர்களுக்கென்று ஒரு புத்தகமும் இருக்கின்றது, அதிலிருந்தும் பிரசங்கிக்கிறார். சரி, அப்ப விசுவாசம் இருக்கிறது, பிரசங்கிக்கிறார்கள், அங்கும் அற்புதங்கள் நடக்கின்றது அசுத்தாவிகளுக்கூடாக. ஆனால் ஒரே ஒரு காரியம் அவர்களால் சொல்லவே முடியாது. என்ன? என்னுடைய தேவன், நான் நமஸ்கரிக்கும் தேவன் எனக்குள்ளாக இருக்கின்றார். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாக நம்முடைய தேவன் நமக்குள்ளாக ஜீவிக்கும். அது வேறு எந்த ஒரு மதத்திலும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் மற்ற மதத்தில் தலைவர்கள் எல்லாம் இறந்து விட்டார். சரி, ஆனால் இயேசு இன்றும் ஜீவிக்கின்றார். இப்ப நீங்க சிலவங்க சொல்லலாம், இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு எது ஆதாரம்? நீங்கள் முகமுகமாய் அவர்களை கண்டிருக்கிறீர்களா பாஸ்டர்? இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் நீங்கள் அவரை கண்டீர்களா என்று சில பேர் கேட்கலாம். இயேசுவை நாங்கள் காணாவிட்டாலும், அவரை தொட்டு பார்த்திருக்காவிட்டாலும், அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நான் மரித்து உயிர்த்தெழுதேன் என்பதாக பரலோகத்துக்கு போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்த ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ரீதியிலே பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்த ஒரு கிறிஸ்தவனுக்கு நன்றாக தெரியும் இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. ஏன்? இயேசு சொன்னார், நான் பரலோகத்துக்கு போனதன் பின்பதாக தேற்றரவாளனை, பிதாவின் பொருந்தனை உங்களிடத்திலே அனுப்புவேன். அப்ப இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்திருந்தீர்களானால், தனிப்பட்ட ரீதியிலே உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு தொடர்பு ஏற்பட்டிருந்தால், உங்களுக்கு கட்டாயமாக தெரியும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று. யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்வது வேற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து நீங்கள் அவரோடு கூட ஏற்படுத்திக் கொண்ட தனிப்பட்ட அந்த உறவு
இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததற்கான முதலாவது ஆதாரம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தி இருந்தால் அவனுக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு கூட. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவம். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு சில கிறிஸ்தவர்களுக்குமே நிச்சயம் இல்லை இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பினாரா. அப்ப இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பினார். அவர் பரலோகத்துக்கு போனார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில வந்து எங்களுக்குள்ளாக வாசம் செய்கின்றார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இதுதான் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக மாறுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள். அப்ப நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஏற்பட்ட அந்த அனுபவம் அவசியம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக மாறாததற்கு காரணமே பரிசுத்த ஆவியானவரோடு கூட தனிப்பட்ட அந்த உறவு தொடர்பு ஏற்படாததன் காரணம்தான். ஒரு கிறிஸ்தவன் உண்மையாக பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்து அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கிறான் என்றால் அவன் கட்டாயமாக இயேசுவுக்கு சாட்சியாக மாறுவான். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசு உங்களுக்கு நிஜமாய் மாற மாட்டார். அவர் இன்னொரு கடவுளை போல இருப்பார். அதுதான் உண்மை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு நிஜமாய் மாற முடியாது. இயேசு உங்களுக்கு ஒரு மதமாய் தான் இருப்பார். அப்ப நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்னால் இயேசுவை புரிந்து கொள்ளவே முடியாது, இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்னால் இயேசுவின் மேல் அன்பு செலுத்த முடியாது, இயேசுவின் மேல் உண்மையான அன்பை செலுத்த முடியாது. இன்னொரு கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்கிறேன். நீங்கள் மோசேயை நேசிக்கிறீர்களா? மோசேக்காக மரிக்க தயாராயிருக்கிறீர்களா? அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு ஒரு இடத்துல கேட்டா, பாஸ்டர் நான் மோசேயை ரொம்ப நேசிக்கிறேன், மோசேக்காக நான் மரிக்கவும் தயாரிக்கிறேன். ஒரு நாளும் ஒருத்தரும் அதை எப்படி சொல்ல போகுது என்ன? ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் வந்தது உங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்த. அவர் வேற யாரையுமே உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். இன்றைக்கு நீங்கள் மோசேக்காக மரிக்க தயாரா இல்லாததன் காரணம் அவரை உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே தெரியாது. யாரும் உங்களுக்கு மோசையை வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் மோசே எத்தனையோ உங்களுக்கு அறியாத எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனுஷன். அவரை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் அவரை தனிப்பட்ட ரீதியிலே அறிந்து கொள்வதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. அதனால தான் நீங்க சொல்லலாம், மோசே எனக்கு தெரியும், ஆனா நான் அவருக்காக மரிக்க தயாரா இல்லை. ஆபிரகாமுக்காக நீங்க மரிக்க தயாரா இருக்கிறீர்கள்? இல்லை. ஆபிரகாமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், அவருக்குரியதான மரியாதை எனக்கு இருக்கு, ஆனா அவருக்காக நான் மரிக்க தயாரா இல்லை. ஆனா ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், இலங்கை தேசத்துல இல்லாமல் இருக்கலாம், அராபிய தேசங்களிலோ இன்னைக்கு அநேக முஸ்லிம் தேசங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக யாருக்காக மரிக்கிறார்கள்? மோசேக்காகவா? ஆபிரகாமுக்காகவா? யாக்கோபுக்காகவா? இல்ல, இயேசுவுக்காக. ஏன் இயேசுவுக்காக மரிக்கக்கூடும் தருணத்துக்கு வருகிறார்கள்? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவது இயேசுவை தான்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது இயேசுவை உங்களை தத்ரூபமாய் நிஜமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார், வெளிப்படுத்துவார். அதுதான் அவர் வந்ததற்கே காரணம். அப்ப இன்றைக்கு நாங்கள் வேற பவுலுக்கோ பேதுருவுக்கோ தோமாவுக்கோ இவர்களுக்காக யாருக்காகவும் நாங்கள் மரிக்க தயாரா இல்லை. ஏனென்றால் அவர்களை தனிப்பட்ட ரீதியிலே எங்களால் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் வாழ்ந்தவர்கள், அவர்களை தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக பூமியிலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் தத்ரூபமாய் நிஜமாய் எங்கள் மத்தியில் எங்களுடைய இருதயங்களிலே வெளிப்பாடை கொண்டு வருவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்ததே இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு, இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வேற யாராலும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நிஜமாய் தத்ரூபமாய் தனிப்பட்ட ரீதியிலே வெளிப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசு உங்களுக்கு சரித்திரத்திலே வாழ்ந்த ஒரு நபராய் மாறி விடுவார் ஒழிய வேறொன்றும் நடக்காது உங்களுடைய வாழ்க்கை. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவம். அருமையான தேவ ஜனங்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கிட்டி சேருகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாய் மாறுவார். அவ்வளவுக்கு அதிகமாய் இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவம். இன்றைக்கு என்னுடைய ஒரே வாஞ்சை, இந்த வேத பாடத்தை கேட்கிறவர்கள், இந்த வேத பாடத்தை சம்பூர்ணமாய் கேட்டு முடிக்கிறவர்கள், இந்த வேத பாடம் முடியும் போது பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகமாய் இருக்க வேண்டும். அவருடைய வாஞ்சை பரிசுத்த ஆவியானவரின் மேல் இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஒரே நோக்கம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதுதான். ஏனென்றால் அவர் பொருந்தனை பண்ணினது ஒரே ஒரு மனிதனை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவது. அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏன் அப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம்? ஏன் அவருக்காக நாங்கள் மரிக்க தயாராக இருக்கிறோம்? காரணம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆதலால் தான் நான் இன்றைக்கும் கூட இயேசுவுக்காக மரிக்க தயார், அவருக்கு இரத்த சாட்சியாக மரிக்க தயார். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு தத்ரூபமாய் நிஜமாய் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நான் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே காணாத, முகமுகமாய் சந்திக்காத அந்த இயேசுவை இவ்வளவு தூரம் நேசிப்பதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு தாகம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்று. இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, நான் சொல்றத நல்லா கேளுங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு மிகவும் நிஜமா இருக்கிறார். அந்த நாட்களிலே இயேசு பிரசங்கித்து பூமியிலே நடந்த போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். என்ன, அவர்களுக்கே வெளிப்படாத இயேசு, அவர் இயேசுவை குறித்ததான அன்றைக்கு அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் கடைசியிலே யாருமே அவர் பக்கத்தில் இல்லை, அவரை நேசிக்கவும் இல்லை. கடைசி மேலறையிலே 120 பேர் மாத்திரம்தான் இருந்தார்கள். ஆனால் இயேசு பூமியிலே நடக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்படி முகமுகமாய் சந்தித்த அவருடைய வாழ்க்கையிலே இயேசு நிஜமாய் மாறாத வேளையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை முகமுகமாய் காணாத, அவரோடு கூட நடக்காத, அவர் செய்த அற்புதங்களை நிஜமாய் முகமுகமாய் காணாத உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இன்னைக்கு இவ்வளவு நிஜமாய் இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்கள் இயேசு பிரசங்கிப்பதை காணவில்லை, இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி இந்த புயலை நிறுத்தும் வேலையில நீங்கள் அங்கு இருக்கவில்லை. 5000 பேரை போஷித்த போது நீங்கள் இருக்கவில்லை.
லாசருவை உயிரோடு கூட எழுப்பின போது நீங்கள் இருக்கவில்லை. இவைகளை எல்லாம் கண்ட ஜனங்கள் வாழ்க்கையில இயேசு அவ்வளவு நிஜமாய் தேவனாய் மாறாத போதிலும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் இன்றைக்கும் தேவனாய் கர்த்தராய் நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் காணாவிட்டாலும் அவருக்காக மரிப்பதற்காகவும் அவரை நேசிப்பதற்கும் இவ்வளவு தூரம் நீங்கள் முன் வந்திருப்பதன் காரணம் பரிசுத்த ஆவியானவர், வேற யாருமே இல்லை. அப்படி அவைகள் எல்லாவற்றையும் கண்ட ஜனங்கள் அவரை கடைசியில என்ன சொன்னாங்க? அவர் செய்த எல்லாவற்றையும் கண்ட ஜனம் இவனை சிலுவையிலே அறையும், இவனை சிலுவையிலே அறையும் என்று சொன்னார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இன்று இருக்கிறார். அதுதான் இயேசுவை வெளிப்படுத்துகின்றார். இயேசுவின் குறித்ததான தாகத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் வேண்டவே வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இயேசுவை ஆயிரக்கணக்கில் பின்தொடர்ந்தார்களோ அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை போல் மாறிவிடும். நான் சொல்றது நல்லா கேளுங்க அருமையான தேவ ஜனங்களே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஒரு கிறிஸ்தவ மதமாக நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நாளைக்கு இந்த தேசத்திலே உபத்திரவம் வந்தால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரும் சிறைச்சாலையிலே போடப்படுவார்கள் என்று நாளைக்கு ஒரு சட்ட திட்டம் வந்தால் முதலாவது ஓடி ஒளிய போறவர்கள் நீங்கள் தான், பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர்கள். ஏன்? உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை குறித்ததான அந்த தாகம் இருக்காது. அவருக்கு சாட்சியாக மாறுவதற்கு அந்த வாஞ்சை இருக்காது. எப்படி சீஷர்கள் ஓடி ஒளிந்தார்களோ அதே போல் நீங்களும் ஓடி ஒளிந்து விடுவீர்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால். இதை நான் சொல்றதை எழுதி வச்சுக்கணும். இந்த தேசத்தில் ஒரு நாள் உபத்திரவம் வரும். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு உபத்திரவம் வரும். அப்படி வரும்போது முதலாவது ஓடி அவரை மறுதலித்து ஓடி ஒளிய போகும் கிறிஸ்தவர்கள் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இல்லாதவர், வேதத்தை மதமாய் பின்பற்றுகிறவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தனிப்பட்ட தொடர்பு இருக்கின்ற, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கின்ற கிறிஸ்தவன் அவருக்காக சாட்சியாய் எந்த சூழ்நிலையிலும் ஜீவிப்பான், அவருக்காக வாழுவான். ஆமென். மாற்கு 14:27 வாசிப்போம். மாற்கு 14:27. மாற்கு 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இயேசு சொல்லுகிறார், எப்படி மெய்ப்பன் அடிக்கப்படும் போது எப்படி ஆடுகள் சிதறடிக்கப்படுமோ அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்படுவார், ஓடி ஒளிந்து விடுவார். உங்களுக்கு இயேசுவுக்காக சாட்சியாக வாழுவதற்கு பலன் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். கடைசி பரியந்தம் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே சரியாக ஓடி இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்வதற்கு பலத்தை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் இல்லாமல் இயேசுவை உங்களால் பின்பற்றவே முடியாது. உபத்திரவம் வரும் போது ஓடி ஒளிந்து விடுவீர்கள். எனக்கு நல்ல நினைவிற்கு ஒரு உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு தேசத்திலே, அங்கு சைனா தேசத்திலே அங்கு இந்த ஆலயங்களிலே, பெந்தெகோஸ்து ஆலயங்களிலே அவர்கள் கள்ளத்தனமாக தான் கூட வேண்டும், வெளியரங்கமாக கூட முடியாது. அப்ப சபைகள் அவர்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடங்களிலே தெரியாத விதத்திலே கூடுவார்கள். அப்ப இந்த சபையிலே இருக்கும் சில 3 வாலிபர்கள் நினைத்தார்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் யார், நம்முடைய சபையில் இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
உண்மையாக நடந்த கதையா நான் வாசிச்சேன். ஒரு நாள் சபை நடந்து கொண்டிருக்கும் போது இவங்க 3 அந்த டாய் துப்பாக்கிகளை, விளையாட்டு துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு 3 மூஞ்செல்லாம் மறைச்சு கொண்டு வந்து சபை ஆராதனை போய் கொண்டிருக்கும் போது உள்ளே வந்து சொன்னாரு, ஆராதனையை நிறுத்துங்க, இந்த இடத்துல உண்மையா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இருங்க, மற்றவங்க எல்லாம் வெளியில போயிரு. உண்மையா விசுவாசிக்கிறவர்களை நாங்கள் சுட்டுக்கொள்ள போகிறோம், மற்றவங்க எல்லாத்தையும். கடைசியில பாஸ்டரும் ஒரே ஒரு விசுவாசி மாத்திரம்தான் இருந்தாங்க, மற்ற எல்லாம் ஓடிட்டாங்க. அப்புறம் இவங்க இந்த மூஞ்ச மறைச்சிருந்த அந்த முகமூடியை கலட்டிட்டு பாஸ்டர் சொன்னா, பாஸ்டர் இதோ இருக்கிறார் உண்மையான விசுவாசி, மற்றவங்க எல்லாம் போலி கிறிஸ்தவர். சபைக்கு வருவது என்னத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம், என்ன எனக்கு கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு காரை ஆசீர்வதிப்பாரா, வீட்டை கொடுப்பாரா, வேலையை கொடுப்பாரா? மற்றபடி இயேசுவை வாஞ்சையாய் பின்பற்றணுங்கிறதுக்காக வந்த கிறிஸ்தவர்கள் அல்ல பாஸ்டர். இவங்க எல்லாம் தன் தேவைகளுக்காக வந்த கிறிஸ்தவர். இதோ உண்மையான ஒரே ஒரு கிறிஸ்தவன் தான் உங்களுக்கு இருக்கு. அப்ப இன்றைக்கு அநேக சபைகளிலும் இதே தான். உபத்திரவம் வந்தால் யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவன் ஆவியிலே நிறைந்த கிறிஸ்தவன். அவன் தனக்காக வருவதில்லை, இயேசுவுக்காக சபைக்கு வரும். இயேசுவை நமஸ்கரிப்பதற்கு, இயேசுவை துதிப்பதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு, மனம் திரும்புவதற்கு, இதற்கு தான் சபைக்கு வரும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் தேவனுக்கு சாட்சியாகவே வாழ முடியாது. இது ஆணித்தரமான சத்தியம். இதை நான் அடித்து சொல்லுகிறேன். மறுதலித்து விடுவீர்கள் இயேசுவை பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய தனிப்பட்ட தொடர்பு இல்லாமல், அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழாத கிறிஸ்தவன் இயேசுவை ஒரு நாள் மறுதலித்து விடுவான். உபத்திரவம் வரும்போது அவனுக்கு பலன் இருக்காது சாட்சியாக இருப்பதற்கு. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம். நான் இப்படி பேசுவது அநேகருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69 தொடக்கம் 74 வரை வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம் தொடக்கம் 74ஆம் வசனம் வரை. அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூடிற்று. இப்படிதான் அநேக கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும். உபத்திரவம் வருகின்றது அருமையான தேவச்சனங்களே, அதை நான் சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உபத்திரவம் வருகின்றது. இந்த நாள் இப்படியே சொகுசா நல்லா ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒரு 4-5 பாட்டை பாடிட்டு சூப்பர் சர்மன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனியன் எடுத்துட்டு வீட்டுக்கு இந்த நாள் நல்ல சொகுசா போகலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உபத்திரவம் வருகின்றது. இயேசுவுக்காக ஜீவிப்பதற்கு ஒரு கிரயத்தை செலுத்தும் நாட்கள் வருகின்றது. அந்த நாட்கள் வரும்போது பரிசுத்த ஆவி இல்லாத கிறிஸ்தவன் ஓடி ஒளிவான், பேதுருவை போல மறுதலிப்பான் ஆண்டவர். அன்றைக்கு பேதுரு மறுதலித்ததன் காரணம் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருக்கவில்லை.
இயேசு சொல்லியும், நீ என்னை மறுதலிப்பா என்று சொல்லியும், இல்ல ஆண்டவரே நான் எப்படி அப்படி செய்வேன், பாஸ்டர் என்ன சொல்றீங்க, வரட்டும் முகம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஓடுற நேரம் தான் தெரியும், செருப்பை காணும் காணும்னு ஓடுற நிலைமை தான் வரும். இன்றைக்கு நான் அநேக கிறிஸ்தவர்கள் பேதுருவின் சூழ்நிலையில தான் இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை உங்களால் வாழ முடியாத அருமையானது. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கும் கிறிஸ்தவ ஜீவியம் அவசியம். அவரோடு கூட தனிப்பட்ட தொடர்பு ஒவ்வொரு நாளும் அவசியம். இயேசுவுக்கு சாட்சியாகவும் அவர்களை மறுதலிக்காமல் தொடர்ந்து ஓடி இந்த ஓட்டத்தை நல்ல முறையாக ஓடி முடிக்க பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அவர் இல்லாமல் அதை செய்ய முடியாது. மாற்கு 14ஆம் அதிகாரம் 50வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. மாற்கு 14ஆம் அதிகாரம் 50வது வசனம். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர்கள் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். பாருங்க, உடுப்ப கூட கலட்டிட்டு ஓடி இருக்காங்க. நிர்வாணமாய் ஓடினானா. இது ஏன் அவ்வளவு பயம் வந்தது அவர்களுக்கு? இயேசுவுக்காக நின்று, நான் இயேசுவை பின்பற்றுகின்ற சீஷன், இயேசுவுக்காக வாழுகின்றவன் நான் என்று சொல்வதற்கு அந்த தைரியம் இல்லாமல், உடுப்பு இல்லாமல் நிர்வாணமாய் கூட ஒரு வாலிபன் ஓடினான். சிலர் விசுவாசிக்கிறார்கள், சில வேத பண்டிதர்கள் விசுவாசிக்கிறார்கள், அவன்தான் மாற்கு என்று. நல்லா யோசித்து பாருங்க அருமையான தேவஜனங்களே, ஏன் இவர்களுக்கு இப்படி நடந்தது? எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாததன் காரணம் தான். சரியா? ஆனால் பெந்தெகோஸ்து நாளுக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கினதன் பின்பதாக, சபை தொடங்கினதன் பின்பதாக, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஏற்பட்ட அந்த தொடர்பின் பின்பதாக என்ன நடந்தது தெரியுமா? பேதுரு, இயேசுவை 3 தரம் மறுதலித்த பேதுரு சொன்னான், இயேசுவை விட்டு நான் திரும்பவுமாக நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பேதுரு, பரிசுத்த ஆவியானவர் வந்ததன் பின்பதாக, அவரோடு கூட பெந்தெகோஸ்து நாளில் ஏற்பட்ட அபிஷேகத்தின் தனிப்பட்ட தொடர்பின் நிமித்தமாக, என்னை தலைகீழாக சிலுவையில அறையுங்கள் என்று சொன்னார். ஓடி போகல பேதுரு, மறுதலிக்கல. நான் இயேசுவை பின்பற்றுகின்ற சீஷன், அவருக்காக வாழுவேன், அவருக்காக மரிப்பேன், என்னை தலைகீழாக சிலுவையில அறையுங்கள் என்று ஓடிப்போன பேதுருவுக்கு வாழ்க்கையில எப்படி இப்படி மாற்றம் ஏற்பட்டது? பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஏற்பட்ட தனிப்பட்ட தொடர்பு. ஓடிப்போன அந்திரேயா எப்படி மரித்தான்? சிலுவையில அறையப்பட்டு மரித்தான். இனி சிலுவையில அறையுங்கள் என்றான். ஓடிப்போன பர்த்தலமேயு, அவன் உயிரோடு இருக்கும் போது அவனுடைய தோலை உரித்தெடுத்தார்கள் என்று சொல்லுகிறார். சரித்திரம் அதை சொல்லுகின்றது. அவனை வாரினாலே அடித்து, அவ்வளவு அடித்து அவன் சதை பிந்து பிந்து துண்டு துண்டாய் வந்தது என்று சரித்திரம் சொல்லுகின்றது. ஓடிப்போய் இயேசுவை விட்டு ஓடிப்போன அந்த பர்த்தலமேயு எப்படி இப்படி மறைத்தான்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஏற்பட்ட தொடர்பு. தோமா இந்தியாவுக்கு வந்து ஈட்டியினாலே குத்தப்பட்டு இறந்து போனான். பிலிப்பு, அவனுடைய முழங்கால்களிலே இரும்பு கொக்கிகளை மாட்டி தலைகீழாக அவனை தொங்க விட்டார்கள். அப்படியே தொங்கி அவன் மரித்தான் இயேசுவுக்காக.
யாக்கோபு தலை வெட்டப்பட்டு மரித்தான். மத்தாயு அவனை கல்லெறிந்து கடைசியிலே தலையை வெட்டி கொண்டார். யாக்கோபு இயேசுவினுடைய சகோதரன். அவனை 100 அடி உயரத்தில இருந்து கீழே தள்ளினார். ஆனாலும் விழுந்து அவன் சாகவில்லை. பின்பு அவனை கம்பினாலே அடித்து கொன்றார்கள். இப்படிப்பட்ட எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்ட இந்த எல்லோரும் எப்படி மாறினார்கள் என்று சொல்லுங்க அருமையான கிறிஸ்தவர்களை. இப்படி இயேசுவுக்காக மரிப்பதற்காக, இயேசுவுக்காக இதை செய்வதற்கு எப்படி அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லுங்க. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி இந்த மாற்றம் வந்ததுன்னு நாங்க கேட்கணுமே. எப்படி இந்த மாற்றம் வந்ததுன்னு நாங்க தேடணும். ஓடி ஒளிந்த இந்த சீஷர்கள் இப்படி வல்லமையா இயேசுவுக்கு சாட்சியாக மாறுவதற்கு யார் காரணம்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், வேறு யாருமே இல்லை. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவசியம் இல்லை என்று அவரை உதாசீனம் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம், வல்லமை இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம், சாட்சியற்ற கிறிஸ்தவ ஜீவியம். இன்றைக்கு இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். நாங்கள் இன்னும் தொடர்ந்து அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை குறித்து படிக்க வேண்டி இருக்கின்றது. இப்ப இந்த வேத பாடத்தை நீங்க கேட்கும் போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யோசிங்க. என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறார்? பைபிள்ல மாஸ்திரம் அவரை வாசிக்கிறேனா, இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியில அவரை சந்திச்சிருக்கிறேனா என்பதை நீங்கள் தான் பதில் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இம்மட்டும் நேரம் எங்களோடு கூட நீர் பேசியதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை குறித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு தந்த கிருபைக்காக நன்றி. நீர் கொடுத்த உதவிக்காக நன்றி. இந்த வேத பாடத்துக்கூட உம்முடைய முக்கியத்துவம் எவ்வளவு அவசியம் என்பதை அவர்களுக்கு காண்பித்தோம். இயேசப்பா, நீர் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினதன் காரணம் அவர் இல்லாமல் எங்களால் உமக்காக வாழ முடியாது என்பதற்காக. அவரை இன்னும் அதிகமாய் அனுபவிக்க வேண்டும். அவரோடு கூட இன்னும் நெருங்கி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் இடைப்பட வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு தாகமாயிருக்கு. உடைய பிரசன்னத்துக்கு தாகமாயிருக்கு. என்னோடு கூட பேசும், என்னோடு கூட நடும், என்னோடு கூட இடைப்படும். எனக்கு உம்மை வெளிப்படுத்தும் ஆவியானவர். உமக்கூடாக நான் இயேசுவை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உமக்கூடாக இயேசுவை குறித்துதான் ஆழமான அறிவை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே அவசியம். எனக்கு உடைய பிரசன்னம் வேண்டும் என்று வாஞ்சையாய் செபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று செபியுங்கள். அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும் போது உங்களுடைய நாவுகள் புதிதான ஒரு பாஷையை பேச ஆரம்பிக்கும். நம் புரியாத இந்த பாஷை உங்களுடைய நாவுகளில் இருந்து வரும். பயப்படாமல் பேசுங்கள். அதுதான் அந்நிய பாஷை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட வருவதற்கு காரணம், அந்த அந்நிய பாஷை உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்பும். அந்நிய பாஷையின் வரம் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தும், கட்டி எழுப்பும். பரிசுத்த ஆவியானவருக்கு தாகமாயிருங்கள். கிறிஸ்தவத்தை ஒரு மதமாய் மாற்றி விடாதீர்கள். தேவனோடு ஏற்படும் ஒரு தனி தொடர்பு பரிசுத்த ஆவியானவருக்கூடாக ஏற்படுகின்றது. அவரை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவருக்காக தாகமாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசுங்கள். வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் அநேகர் மேல் இறங்குவார். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சந்தித்திருந்தீர்கள் என்றால் இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அவரோடு கூட இருக்கும் அந்த தொடர்பு புதுப்பிக்கப்படும். இன்னும் ஒரு புதிய
அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். புதிய வரங்களை உங்களுக்கு தருவார். அவருடைய கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட போகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காணாத திருப்பு முனைகளை காணப்போகிறீர்கள், மாற்றங்களை காணப்போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மாற்றம் ஏற்படும், மறுரூபம் ஏற்படும். அது அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது. அதைதான் பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகின்றார். அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குவதா இந்த மாலை வேளையிலே அவருக்கு மேல் தாகமாயிருக்கும் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய அபிஷேகம் இறங்க போகின்றது. மாற்றுதல் வரப்போகின்றது. நன்றி ஆவியானவரே, நீர் அநேகரை தொடப்போகின்றதுக்காக நன்றி. உடைய அபிஷேகத்தினால் நீர் அநேகரை நிரப்ப போகின்றதற்காக அநேகரை பாவத்திலிருந்து கர்த்தாவை விடுவித்து அவர்களை உணர்த்தி கடிந்து உணர்த்தி அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க போறதுக்காக நன்றி. அநேக பாவத்தின் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறவர்களை நீர் அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்க போறதுக்காக நன்றி. அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறதுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த வேத பாடத்துக்கூட அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதலை கொண்டு வருகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நன்றி. அருமையான தேவ ஜனங்களே, மற்றும் நேரம் இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டதற்காக விசுவாசிக்கிறேன். இந்த வேத பாடத்தில் நீங்கள் கலந்து கொள்வதற்கூடாக பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு புதிதான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். புதிதான ஒரு அபிஷேகத்துக்கூடாக கடந்து போக போகிறீர்கள். வரங்களை பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். பாவத்தை விட்டு விலகி ஒரு புதிய பாதைக்குள் கடந்து போக போகிறீர்கள். பரிசுத்தாவினுடைய கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகின்றது. இயேசுவை போல் மாறப்போகிறீர்கள். பரிசுத்தாவியான உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான ஒரு காரியத்தை செய்ய போகின்றார். இந்த வேத பாடத்திலே நீங்கள் ஆழமாய் கலந்து கொள்ளும் போது நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கின்றேன். 7:30 மணிக்கு எங்களுடைய ஞாயிறு ஆராதனை திரையின் கீழே வரும் விலாசத்திலே நடைபெறுகின்றது. நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர்களானால் தயவு செய்து ஆராதனைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை தொடுவார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படும். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து விசுவாசத்திலே வளர்வீர்கள், வசனத்திலே வளர்வீர்கள். அதனால் தான் சபை உங்களுக்கு அவசியம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.